3 இல்லைனா 4 டேப்லெட் ஆஃப் சுகருக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பயும் சுகர் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னா, இன்சுலின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 இந்த சுகரோட டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு உடல் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. பாத எரிச்சல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல கிட்னி தொந்தரவு ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். யூரின் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கிரியாட்டின் கூட ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாரி கண்டிஷன்ஸ்லலாம் இன்சுலின் தான் ரொம்ப 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 சேஃப். ஓகே. ஏன் அப்படின்னா, டேப்லெட் இஸ் அகைன் அ கெமிக்கல். பட் இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அத கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து போடுற மாரி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பல வருஷமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூப்ளிகேட் பண்ணி, ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அத நம்ம வச்சுக்கிற மாரி தான் அது. ஸோ இன்சுலின் இஸ் த சேஃபஸ்ட் ஆஃப் ஆல் த சுகர் மெடிசின்ஸ் நம்பர் 1. ஓகே. ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடியது தான். டேப்லெட் தான் வந்து அது ஒரு கெமிக்கல் போய் அதை ஆக்ட் பண்ணி இன்சுலினை ரிலீஸ் பண்ண வைக்கிது. ஸோ டேப்லெட்டை விட இன்சுலின் வந்து மோர் சேஃப். ஓகே. 4 டேப்லெட்டுக்கு மேலே போயிடுச்சு, சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னு எடுக்கலாம். இல்லை சுகருக்கு 2, 3 டேப்லெட் மேலே ட்ரை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆள் ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க, தேர்ஸ்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து ஒரு ஆனபாலிக் ஹார்மோன். ஆனபாலிக் ஹார்மோன்னா அது வந்து ஒரு குரோத் ஹார்மோன்.